நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட இது ரெட்ரோஸ்டனல் காய்ட்ரா இல்ல நார்மல் காய்ட்ரான்னு கேட்டா ஒரு செகண்ட் திங்க் பண்ணுவீங்களா? அதை கிளியர் பண்றது இந்த வீடியோவை சம்மர் ஹாலிடேஸ்ல லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல ஜாலியா எதுவுமே பண்ணாம என்ன மாதிரி சும்மா உட்காந்து மலையை மட்டும் ரசிச்சுட்டு தான் இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க. சோ அதுல இருந்து எனக்காண்டி ஒரு நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் இங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெக்ல இருக்க ஸ்பெல்லிங் தைராய்ட் ஸ்பெல்லிங் கன்ஃபார்ம் பண்றக்காண்டி பேஷண்ட்டை ஸ்வாலோ பண்ண சொல்லணும். ஸ்வாலோ பண்ணும்போது ஸ்பெல்லிங் மூவ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் தைராய்ட் ஸ்பெல்லிங் தான். செகண்ட் பாயிண்ட், தைராய்டோட எக்ஸ்டென்ட் தெரியணும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் C5 to T1. அப்போ நம்ம அப்பர் பார்டர் பால்பேட் பண்ணலாம். இப்போ நம்ம லோவர் பார்டர் பால்பேட் பண்றதுக்கு சுப்ராஸ்டனல் நாட்ச்ல இன்சினுவேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளால ட்ரக்கியாவை ஃபீல் பண்ண முடியும். இல்ல இப்ப பால்பேட் பண்ண முடியல, நம்மளோட ஃபிங்கர் வந்து சுப்ராஸ்டனல் நாட்ச்குள்ளேயே போக மாட்டேதுன்னா இட்ஸ் a first evidence for retrosternal extension of goiter. நெக்ஸ்ட் இப்ப கிளினிக்கலா ப்ரூவ் பண்றக்காண்டி பேஷண்ட் ரெண்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண சொல்லும். இப்போ இந்த ஸ்வெல்லிங் ரெட்ரோஸ்டர்னலா இருந்துச்சுன்னா இந்த ஸ்வெல்லிங் புட்ஸ் பிரஷர் ஆன் தி thoracic inlet which leads to the blockage of the venous drainage. அதனால ஸ்வெல்லிங்ல நல்ல டைலேட்டட் வெயின்ஸ் தெரியும். ஈஸியா ஃபேஷியல் கன்ஜஷன்ஸ் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த மெனுவருக்கு பேர் தான் பெம்பர்டன் சைன். இது மூலமா நம்ம ஈஸியா ரெட்ரோஸ்டர்னல் காய்ட்ரா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளோட PW மெத்தட்ல இருக்க சர்ஜரி செக்ஷன்ல பை டாக்டர் சந்தீப் சாரோட லெக்சர்ஸ்ல இன்னுமே ஈஸியா டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. சோ நானும் அதுல இருந்தா படிச்சேன். சோ மறக்காம நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அவங்களோட கோர்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல போடுறேன். நம்மளோட கோட் PAVIN5 யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% ஆஃபரும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல 2 ஹார்ட் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.